சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்குள்ள எப்படியாச்சும் கால் எடுத்து வச்சு உள்ள நுழைஞ்சு மக்களுக்காக தொண்டு செய்யணும்னு சொல்லிட்டு நினைச்சவர். ஆனால் அது முடியாமல் போச்சு. காரணம் அவருடைய வயது. ஆனாலும் வயது வெறும் நம்பர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தடுத்த படங்களை ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு வர்றார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதாவது ஒரு சமயத்தில் இயக்குனர் கே பாலச்சந்தருக்கு நிதி நெருக்கடியில் இருந்த போது அந்த செய்தியை கேட்டு ரஜினிகாந்த் ஓடோடி வந்து உதவி செஞ்சிருக்காராம். இந்த தகவலை பிரபல தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நீங்கள் ரஜினி ஃபேனாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரஜினிகாந்த் இதுவரை 169 படங்களில் நடிச்சிருக்காரு. அதிலும் ஒரு சில படங்களை தவிர பெரும்பாலான திரைப்படங்கள் வெற்றி படம். கடந்த சில ஆண்டுகளாக ரஜினியோட நடிப்பில் வெளியாகும் திரைப்படங்கள் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வெற்றி பெறல. குறிப்பாக தர்பார், அண்ணாத்தா ஆகிய திரைப்படங்கள் தோல்வியை சந்திச்சது. இதன் காரணமாக ரஜினி கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டார். அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் ஜெயிலர் படத்தின் மூலமான தரமான பதிலடி தரதார் தலைவர். நெல்சனோட இயக்கத்தில் ரஜினியோட நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியான ஜெயிலர் திரைப்படம் மாஸ் வெற்றியை பெற்றிருக்கு. 700 கோடி வசூல் பெற்ற ஜெயிலர் படத்துடைய மூலம் மிக பெரும் சாதனையை படைத்தார் ரஜினி. இந்த படத்தை துவங்கும் முன்பு பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா நெல்சன் வேண்டவே வேண்டாம் சொல்லியிருக்காங்க. நெல்சன் இயக்கத்தில் வெளியான பீஸ்ட் கலவையான விமர்சனங்களை பெற்று பல பேரோட ட்ரோல்களுக்கு ஆளானது. எனவே நெல்சனை நம்பி ஜெயிலர் படத்தில் நடிக்க வேண்டாம் என ரஜினியிடம் பலர் சொன்னாங்களாம். ஆனால் ஒரு இயக்குனரை படத்தில் கமிட் செஞ்சுட்டு பின்பு அவரை நீக்கினா அந்த இயக்குனரோட திரைவாய்க்கு தான் பாதிக்கும். மேலும் நெல்சன் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜெயிலர் படத்தில் நடித்தார் ரஜினி. அவரோட நம்பிக்கை நெல்சனையும் காப்பாற்றினார். இந்நிலையில் இது போல ரஜினி தன் திரைப்பயணத்தில் பல பேருக்கு பல உதவிகளை செஞ்சிருக்காரு. தன்னை இந்த திரைத்துறைக்கு அறிமுகம் செய்து வச்சவர் தன் குருநாதர் கே பாலச்சந்தர் கூட ரஜினி உதவி செஞ்சிருக்காரு. இந்திய சினிமாவின் ஜாம்பவானான கே பாலச்சந்தர் கவிதாலயா என்ற தயாரிப்பு நிறுவனம் ஒன்று துவங்கி பல படங்களையும் தயாரிச்சுட்டு வந்தார். இடையில பார்த்தீங்கன்னா கவிதாலயா தயாரிப்பில் வெளியான ஒரு சில படங்கள் எதிர்பார்ப்பு வெற்றியை பெறலாத போனதுனால ரஜினியோடைய அண்ணாமலை, முத்து போன்ற படங்கள் கவிதாலயா நிறுவனத்திற்காக நடித்து அவர் உதவினார். அதுபோல ஒரு முறை கே பாலச்சந்தர் நிதி நெருக்கடியில் தவித்துக் கொண்டிருந்தாராம். இந்த செய்தியை கேட்ட ரஜினி கவிதாலயத்திற்காக தன்னோட கால்ஷீட்டை கொடுத்திருக்காரு. அந்த கால்ஷீட்டில் உருவானது தான் குசேலன் திரைப்படம். அந்த சமயத்தில் ரஜினி எந்திரன் பட வேலைகளில் பிஸியாக இருந்திருக்காரு. இருந்தாலும் தன் குருநாதர் கே பாலச்சந்தருக்காக குசேலன் படத்தில் அவர் நடித்து கொடுத்திருக்காரு ரஜினி. படமும் பார்த்தீங்கன்னா நல்ல விலைக்கு விற்பனையானது. இது போல தன்னை உருவாக்கியவர் கஷ்டத்தில் இருக்கிறார் என தெரிஞ்சதும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உதவக்கூடிய உள்ளம் கொண்டவர் தான் ரஜினி என பிரபல தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு பார்த்தீங்கன்னா பேட்டியில் உருக்கமாக பேசியிருந்தார். இது போல வள்ளி, அன்புள்ள ரஜினிகாந்த், அருணாச்சலம் என பல படங்களை தன் நண்பர்களுக்காக நடிச்சிருக்காரு ரஜினி அப்படின்னு அவர் சொன்னது மக்களை ரொம்பவே உருக்கி எடுத்திருக்கு. என்னதான் ரஜினியை பற்றி தப்பாக விமர்சனம் சொன்னாலும் இந்த அளவுக்கு அவர் எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்காருன்னு அவரை நினச்சி எல்லாரும் பெருமைப்படுறாங்க. நீங்கள் ரஜினியோடைய இந்த மேனரிசத்தை எப்படி பார்க்குறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற டிஸ்கஷன்ஸ்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.